இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது. மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரகநிலையை பற்றி பார்த்துருவோம். 6 கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 2025 வருடத்தில் ஒரே இடத்துல வரப்போகுது. இந்த மே மாதத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, மேலும் கேது, இந்த 6 கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது. மே 14ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு போகிறாரு. மே 6ஆம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மே 31ஆம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்மராசியிலையும் சஞ்சாரிக்க போது. அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுனராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது. யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை, யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த கிரக பயிற்சியினால் அதிர்ஷ்டம் வரப்போகுது. இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத லாபம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. புதிய வாகனம் வாங்கணுன்னா வாங்கலாம். பின்னாடி ஃப்யூச்சரில் யாராச்சும் ஒருத்தவங்க அவங்கள்ட்ட நல்லா பழகுவாங்க. அவங்களால உங்களுக்கு உதவிகள் ஏற்படும். வீட்டில் சுபம் நிறைஞ்சிருக்கனால சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். நீங்கள் புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இது பொற்காலம்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை தாராளமாக தொடங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி என்பவர்கள் ஆடை ஆபரணங்களை கண்டிப்பாக விரும்பக்கூடிய அம்சத்தில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் சிறப்பான பலன்கள் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயரதிகாரிகள் சொன்ன பணியை உடனே முடிச்சிடுவீங்க. அதனால் நல்ல ஆதரவும் மரியாதையும் உயரதிகாரிகள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதனால் ஆரோக்கியத்தை விட்டுறாதீங்க. திருமணத்திற்காக காத்திருந்தீங்கன்னா அல்லது உங்கள் மகள் திருமணத்துக்காக காத்திருந்தாங்கன்னா நிச்சயதார்த்தம் நடக்கும். கணவரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. உடலில் எண்ணெய் பதார்த்தங்கள் மற்றும் அதிகமான இனிப்பு பொருட்களை தவிர்த்துருங்க. கலைஞர்கள் தங்களுடைய சக கலைஞர்களுடன் வெளியூர் படப்பிடிப்புக்காக போவீங்க. அங்கு நல்ல தொகை கிடைக்கும். உடல்நலம் ரொம்ப நல்லா இருக்குது. பள்ளி ஆசிரியராக இருந்தீங்கன்னா கல்வி சுற்றுலா போனீங்கன்னா நீர்நிலையில் போவேணாம். ஆசிரியரின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மை தான். பரிகாரம் பெருமாளை புதன்கிழமை அன்னைக்கு தரிசிப்பது நல்லது. முடிஞ்சால் துளசி மாலை கொடுக்கறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் பகுதி மங்களகரமானதாக இருக்குது. வெற்றிகள் கிடைக்கிது. ஒரு பெண்ணிடத்தில், அதாவது பெண் மேலதிகாரியாக இருந்தால் பாராட்டுக்களை பெறுவீங்க. சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க. உங்களின் முக்கியமான பணிகளை சரியாக செஞ்சு முடிக்க முடியும். திருமண முயற்சியில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடும். காதல் உறவில் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக எதிர்கொண்டு அதனை வெற்றியும் பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பணியிடத்தில் வேலைகளை சரியான திட்டம் போட்டு முடிக்கிறது ரொம்ப அவசியம். ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் அந்த மே மாதத்தில் கடின உழைப்பு மனோதைரியமும் இருக்கிறனால இந்த மாதம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்க. சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. உடல் ஆரோக்கியம் ஏற்படுது. எதிர்பாலினத்தவர்கிட்ட லாபம் கிடைக்கிது. மற்றவங்களுக்கு நீங்கள் அதிகமாக உதவி செய்ய நேரிடும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற போது உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகறனால கோபம் உண்டாகுது. காரியம் வெற்றி தருது. மதிப்பும் அந்தஸ்தும் உயருது. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீருது. போட்டிகள் குறையுது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்ததெல்லாம் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சில விஷயங்களை தவறாக புரிஞ்சு கொண்டு சங்கடப்பட வேண்டி வருது.
வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படுது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுது. மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்குது. பெண்களால் மற்றவங்களுக்கு உதவி செய்வதனால வீணலைச்சல் உண்டாகலாம். காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கிது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உடனிருப்பவர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குது. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. எல்லா சூழ்நிலையிலும் சாதுரியமாக கையாளுறது ரொம்ப நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேருது. அரசியல்வாதிகளாக இருந்தால் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை நீங்கள் பேச்சு வன்மையால் ஜெயிச்சிருவீங்க, சமாளிச்சிருவீங்க. மாணவர்களாக இருந்தால் சாமர்த்தியமான செயல்களால் மற்றவங்க மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்தணும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுப்புகள் ஜாஸ்தியாகிறனால மனதில் துணிவு ஏற்படுத்திக்கணும். மனதில் இருந்த பயத்தை நீக்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். எடுத்த காரியங்கள் கைக்கணும். விரோதிகளும் நண்பர்களும் ஆவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செய்தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனை இருக்கும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களால் நன்மை ஏற்படும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை வெண்ணெய் சாற்றி வழிபட மனோதைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 16, 17. அதிர்ஷ்ட தினங்கள் 8, 9, 10. இந்த மே மாதத்தில் சராசரியான முடிவுகளை விட நல்ல முடிவுகளை ரிஷபராசி அன்பர்களுக்கு தருது. பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். உங்களுடைய லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்கள் லாப வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறாரு. மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் 12ஆம் வீட்டில் உச்சநிலையில் பயிற்சியாகிறனால 12ஆம் வீட்டில் சூரிய பயிற்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் உச்சநிலையில் இருப்பதனால சில சமயங்களில் சூரியன் நல்ல பலனை தருவார். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் முதல் வீட்டில் நீடிக்கிறாரு. அதனால் உங்களுக்கு பொருந்தக்கூடிய சில தன்மையை வழங்க முடியுது. செவ்வாய் 3ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறாரு. செவ்வாய் கீழ் ராசியில் இருப்பதனால முடிவுகளில் சற்று பலவீனம் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு முடிவுகள் சாதகமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் புதனின் பயிற்சி பலமிழந்தாலும் லாப வீட்டில் இருக்கும். மே 7 முதல் மே 23 வரை புதன் 12ஆவது வீட்டில் இருக்கிறனால மே 23க்கு பின்னாடி புதனின் நிலை சற்று சிறப்பாகத்தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் புதனின் கலவையான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அல்லது புதன் உங்களுக்கு சராசரி பலனை தரலாம். குரு முதல் மற்றும் 2ஆம் வீடுகள் முறையே செவ்வாய் கிரகத்தில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் குருவிட்ட இருந்து கலவையான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனியிடம் இருந்தும் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். ராகு லாப வீட்டில் இருக்கிறாரு. குரு உங்கள்கிட்ட உங்கள் நட்சத்திரத்திலேயே ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறாரு. அதே சமயம் 5ஆம் வீட்டில் சூரியனின் ராசியில் கேது இருக்கிறாரு. கேதுவின் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கவே வேணாம். இந்த வழியில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு சராசரியான பலனை தருவதாக இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறலாம். நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க. ஒரு சிறிய புத்திசாலித்தனத்தை காட்டினா முடிவுகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் தொடர்பு உடையங்க இந்த மாதம் நல்ல பலனை பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியேறும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் நல்ல பலனை பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் தூரம் வச்சுக்கிறங்க. குடும்ப நல்லிணக்கத்தை பேணுறதுல முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு புத்திசாலி நபர் சில வேலை அல்லது காரணங்களுக்காக குடும்பத்திலிருந்து விலகி இருப்பாங்க. சில நேரங்களில் வானிலை தொடர்பான சில நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யும். சளி, காய்ச்சல் அல்லது உஷ்ணவாதம் போன்ற சில பிரச்சனைகள் வருது. உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குங்கும பொட்டு தான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுது. குங்கும பொட்டை நீங்கள் நெத்தியில் தொடர்ந்து வச்சுட்டே வரணும். இதுவரை அந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்களுக்கான மே மாதம் 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.